10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். நான் உங்க ஜோஷிகா. வெல்கம் டு கமெண்ட் டப்பா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன? ஸ்ட்ரெயிட்டா ஷோக்குள்ள போவோம். ஷோக்குள்ள போமா? நீ எதுவும் வச்சில்ல? வச்சிருக்கேன், அது லாஸ்டா போடலாம்னு வச்சிருக்கேன். ஏன்? சரி ஃபர்ஸ்டே போட்டுருவோம். சரி, என்னன்னா வணக்கம் ஏஐ. என்ன ஏஐ? நீங்கள் ஏஐ ஆமாம் கமெண்ட்லாம் சொல்கிறாங்க உங்கள் வாய்ஸ் வந்து ஏஐமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு பார்க்க ஏஐமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரு சொன்னா? லென்ஸில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வந்துட்டு இந்த பொண்ணு ஏஐலாம் இல்லைங்க, வந்து உண்மைக்குமே ஒரு பொண்ணு தான். ஆக்சுவலி வந்துட்டு ஏஐ வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அவங்க வாய்ஸோட எந்த கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம பாண்டியராஜ் சார் இருக்கார் இல்லையா, லாஸ்ட் வீக் வந்து சாட் வித் சித்ரா வந்து ஷோ பண்ணோம். அந்த ஷோவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. முக்கியமாக வந்து தலைவன் தலைவி படத்தோடைய வெற்றியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். கமெண்ட்டில் வந்து சொன்னவங்க ஒரு சம விஷயத்த சொல்லியிருந்தாங்க, வந்து நல்ல காம்பினேஷன் தான் வந்து எப்பொழுதுமே ஒரு படத்தை ஹிட் அடிக்கும்ல, அப்படி ஒரு காம்பினேஷன் தான் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நீயே வாசிய. சசிகுமார் ப்ளஸ் பாண்டிராஜ் மற்றும் சூரி ப்ளஸ் பாண்டிராஜ் சார் காம்போல ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னது ஆக்சுவலி நல்ல ஐடியா. ஸோ அதிரி புதிரி ஹிட் ஆல் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா எப்பொழுதுமே வந்து ஒரு படங்கிறது காம்பினேஷன் தான் இல்லையா, எந்த டேரக்டரும் இந்த ஹீரோவும் வந்து சேர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம கார்த்திக் ராஜா. ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டை வந்து அவங்க வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ, பாண்டியராஜ் சார் படிக்கிறாரோ இல்லையோ, நாங்கள் வந்து அவரை கம்பல் பண்ணியாக படிக்க வச்சுருவோம், அல்லது இந்த வீடியோ லிங்கையாவது அவருக்கு அனுப்பிச்சு பார்க்க சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் த நல்ல ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க. இது வந்து எங்கள் ஷோவோட இன்புட் இல்லைனாலும் பாண்டியராஜ் சாருக்கு ஒரு நல்ல இன்புட். தேங்க்ஸ். இப்போ யூடியூப்பில் பொதுவாகவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஓகேவா? அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இப்படி நல்லா இருக்கலாம். ஆனால் சில பேர் வந்து நம்மளுடைய க்ரோத்துக்காக நிறைய பேர் சொல்லும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லாஸ்ட் டைமே வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து க்ரூமிங் பண்ணிக்கோங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் வந்து நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஷோக்கு. நாங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அடுத்தடுத்த ஷோஸில் வந்து நாங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ஒரு கமெண்ட்டை நான் வாசிக்க போகிறேன். அந்த வாசித்தா நான் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன உத்தரா மீனு அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட் எபிசோட் இருக்கு இல்லையா கமெண்ட் டப்பா, அந்த ஷோக்கு வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக ஒய் இஸ் திஸ் மீம் டயலாக் இன் பிட்வீன் இட்ஸ் நாட் குட். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் டூர் இன் டாக்கீஸ். திஸ் இஸ் அ குட் ரெப்யூட்டட் சேனல் ஆஃப் சித்ரா சார். டோன்ட் ஸ்பாயில் த ரெப்புடேஷன். Come to the actual question and answer. Don't drag with your மொக்க ஜோக்ஸ் அண்ட் டயலாக்ஸ் ஆங்கர்ஸ் அப்படின்னு நம்மளை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன அட்வைஸை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த மீம்ஸ் நடுவில் போடுறதுங்கிறது வந்துட்டு நம்ம வந்து எங்களை ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர, அது வந்து ஒரு ஃபன்னான ஒரு எலமெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை பண்ணுறோமே தவிர, இது வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்டது அல்ல அப்படிங்கிற ஒரு டேகோடு தான் இதை நாங்கள் பண்ணுறோம். நீ என்ன சொல்கிற? அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி இது ஒரு ப்ரொஃபஷனலான சேனல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா பற்றி தான். அதில் நடுவில் கொஞ்சம் ஃபன்னு சேர்க்கலாமே, நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் பண்ணுறோமே தவிர்த்து வேறு எந்த ஒரு நோக்கத்துலையும் இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து ஃபேன்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் சொன்னதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக எஸ்பெஷலி நான் வந்து பார்த்தோன்னா அயன் பண்ண ஷர்ட்லாம் போட்டுட்டு வந்திருந்தேன், பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதே மாதிரியான அந்த ஷோவில் என்ன கமெண்ட் வந்துச்சுன்னு படிச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு உத்வேகமாக இருக்கும். இல்லை, அந்த கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு டிஷர்ட் ஏன் போட்டு வந்தீங்க, ஷர்ட்டு இல்லையா, எதனால? ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ சட்டை போட்டு வந்து அதுக்கு ஒரு அயன் பண்ணி அதெல்லாம் பண்ணி அதை மடித்து பத்திரமா வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம காலையில் நான் போட்டு வந்துட்டு உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு அதுக்குள்ளே கசங்கிடும் நான் சூட்டில் வந்து உட்காரதுக்குள்ளே. அதனால சரி டிஷர்ட்னு அயன் பண்ண வேணாம், சரி ஒரு 10 ரூபா காசு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாது, இது உனக்கு மட்டும் தான் சொல்கிறேன். சரி, என்ன கமெண்ட் வந்துச்சு அந்த ஷோக்கு, அதை சொல்லு. கமெண்ட் என்னன்னா, இந்த செக்ஷனை இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போகலாம், லைவ்லி லொக்கேஷனில் இதை பண்ணலாம், ஆல்சோ மெயில் இன்டர்வியூவர் பெட்டரா ட்ரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பண்ணலாம், வியூக்கு நல்லா இருக்கும்ட்டு அழகாக போட்டிருக்காங்க மெசேஜை. இதுதான் முன்னாடி சொன்னேன். புரியுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பரிசீலனையில் இருக்குது. நாங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணுறோம், இல்லை பண்ணுறேன். அடுத்த கமெண்ட்டு,
இது நாள் வரை கிச்சா சுதீப்பை எனக்கு அவ்வளவாக பிடிக்காது. ஆனால் இவரின் நேர்காணல் பார்த்த பின்பு இவ்வளோ நல்ல மனிதரா என்று நான் அறிந்தேன். நன்றி சித்ரா சார் என்று வனிதா மோகன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நிஜமாவே இந்த 4 பார்ட் வந்துச்சு. அந்த 4 பார்ட்டை விட பெரிய ஹிட் ஆனது என்னன்னு பார்த்தோன்னா அந்த சாவி சித்ராவுடைய ப்ரொமோ ரொம்ப சூப்பராக ஹிட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாட்டும் வந்து நல்லாவே வியூஸ் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து செம பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இவ்வளோ பொறுமையாக எல்லா கேள்வியும் தமிழில் கேட்குற ஒரு கேள்விக்கு பொறுமையாக உட்காந்து பதில் சொல்கிறார். இத்தனைக்கு வந்து இது வந்து பட ப்ரமோஷனுக்கும் இல்லை, அவருக்கு எதுவும் படம் ரிலீஸ் ஆகுதுப்பா அதனால தான் அப்படின்னாலும் அதுக்கும் கிடையாது. அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவருடைய தோல்வியை ஒப்புக்கிறாரு. எப்பொழுதுமே வந்து ஒரு ஹீரோட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த படம் தோல்வியா அப்படின்னு கேட்டால் அதை ஏற்றுக்குண்டான மனம் வந்து இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியல, ஓகேவா? ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு ரசிகர்களுக்கே வந்து அந்த ஏற்றுக்கிற மனசு இருக்காது. ஒரு பெரிய ஹீரோவோடைய ரசிகர்கிட்ட போயிட்டு உங்களுடைய இந்த படம் வந்து ஹிட்டா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை அது நல்லா தான் இருந்துச்சு. இல்லைடா அது ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் இல்லை. இப்படி தான் பேசுவாங்க இல்லையா? ஆனால் அவர் வந்து ஆமாம் சார் 8 படம் ஃப்ளாப்பு சார், 7-8 படம் ஃப்ளாப்பு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் 2வது ஸ்டார்ட் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகலை. 3வது கம்ப்ளீட் ஆச்சு, போகல. 3வது நாள் தான் எடுத்துட்டார் தேட்டரில். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு டைட்டில் கொடுத்தார் சார். இந்த ஐரன் லெக்னு ஒரு டைட்டில் வந்துச்சு எனக்கு. ஆமாம் பெரிய வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ஐரன் லெக் என்னை கூப்பிடும்போது அது மீனிங்கே தெரியல எனக்கு. நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரா, இப்படியெல்லாம் பேசுகிறாரா தெரியல. ஏடா ஐரன் லெக் என்ன சொல்கிறாரு, செம்ம ஃபவுண்டேஷன் அப்படியெல்லாம் சொல்லிருக்காரு. யாரோ ஒருத்தர் சொன்னார், இல்லைடா ஐரன் லெக் என்ன டோட்டல் லத்தான மாதிரி மீனிங் என்ன. ஐயோ அப்படியா? அவ்வளோ கஷ்டப்பட்ட விஷயங்களை சொன்னதாக இருக்கலாம். அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவருடைய லைஃப்பில் ட்ராவல் பண்ணது அண்ட் எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறதுங்கிற மாதிரியான விஷயம். அண்ட் நான் ஒன்றும் ஞானி இல்லை சார், நானும் தப்புகள்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது. அண்ட் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்குமே. அவர் பார்க்கும்போது எனக்கு பெருசாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஆள் இல்லை. ஏன்னா அவர் வந்து பெருசாக நம்ம தமிழ் படங்களில் நடித்ததில்லை. அவருடைய ஒரே ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம்னா நான் படம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த படத்துலையுமே ஒரு சூப்பரான ஆக்டராக நம்ம பார்த்துருப்போம். சரி, அவருடைய இன்டர்வியூஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து கன்னட மொழியில் தானே இருந்திருக்கோம், அதனால் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு இன்டர்வியூ பார்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு லைஃப் ஜேர்னி வந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கணும். அதில் முக்கியமாக உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அவர் ஒரு 3 பாட்டு பாடியிருக்கிறாரு, மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஆக்சுவலாக என்னது இவர் பாடுறாரு அப்படின்னு போயிட்டு விக்கிபீடியாவில் போய் தேடினா அவர் ஒரு சிங்கரும். ஆக்சுவலாக நிறைய பாடல்களும் பாடியிருக்கிறாரு அவர். அந்த 3 பாட்டில் 2 பாட்டு இளையராஜா சார் பாட்டு, ஒரு பாட்டு ஏஆர் பாட்டு. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா யூ வில் லவ் இட். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் அண்ட் இளையராஜா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க. அவர் வந்து அவ்வளோ அழகாக பாடியிருந்தார் அந்த பாடல்களை. ஆனால் சில பேர் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இது வரைக்கும் இவர் நடித்த எல்லா படமே வந்துட்டு ரீமேக் படமாக தான் இருந்திருக்கு, 50 கோடிக்கு மேலே எந்த படமும் வசூலானதில்லை, இந்த மாதிரி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா இவங்க யாருமே வந்து அந்த இன்டர்வியூ பார்க்காமலே வந்து கமெண்ட் கொடுத்தது. நீ பார்த்தனா ஒரு இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்கணும்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு. இந்த கேள்வி கேட்டிருக்கிறார் சார், சித்ரா சார் வந்து கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் வந்து அதிகமான ரீமேக் படங்கள் தான் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் நம்பரோட சொல்கிறார், சார் நான் இவ்வளோ படம் தான் பண்ணியிருக்கிறேன், இத்தனை படம் பண்ணியிருக்கிறேன், அதில் இவ்வளவு தான் வந்துட்டு ரீமேக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா என்னை விட அதிகமான ரீமேக் படம் பண்ண ஹீரோவும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து யாரும் அப்படி சொல்கிறதில்ல, என்ன தான் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா சார்? நான் ரீமேக் பண்ணுற படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகிடுது சார், அவங்க பண்ணுற படங்கள் ஹிட் ஆகிறதில்ல, அதனால் அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்கல. நான் ரீமேக் பண்ணாலே அது வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து இன்டர்வியூலே வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த 50 crores மேட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து நானே நம்ப மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் படம், அதாவது கிச்சா சுதீப் சாரோடைய லாஸ்ட் படம் இருக்குல்ல, அது வந்து மேத்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் தான். அதை வந்து தயாரித்தது நம்ம தானு சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் 100 crore ஏர்ன் பண்ணுச்சு. லாஸ்ட் இயர் தான் அது வந்து ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் அடிச்சது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா இப்போ வந்து அடுத்தது வந்து அவர் வந்து தமிழ் படமும் பண்ணுறாரு. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த மேத்ஸ் படத்தோடைய ஹிட்டு தான். ஸோ 50 கோடி தாண்டலைங்கிறதும் வந்து சரியான ஒரு தகவல் இல்லை. அண்ட் அந்த கமெண்ட்டை நீ சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கோத்ரூ பண்ணும்போது தான் தெரியுது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அதான் அவர் வந்து
அதுக்கு முன்னாடி அவர் பற்றின ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அதை வச்சு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அண்ட் அவரோட இன்டர்வியூ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் வந்து கண்டிப்பாக மாறுபடும் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஓப்பனாகவும் அவ்வளோ எல்லா கேள்விகளுக்குமே வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறார். லாஸ்ட் வீக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம பாஷா படத்தை பற்றி நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க மைல்கல் ஷோவில். ஸோ இந்த வாட்டி என்ன ஆச்சு, ஏன் அவர் வந்துட்டு வீடியோ போடலைன்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யாருன்னா ராஜ்குமார், வாட் ஹேப்பன் டு சுரேஷ் கிருஷ்ணா ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ அவர் போட்டதை பார்க்கல, அது மட்டும் எனக்கு தெரியுது. என்னென்னா அதிலே வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லியிருந்தார். நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வரேன், சீக்கிரமே வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு சின்ன பிரேக் எடுத்துருக்காரு. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுறதுக்கு சீக்கிரமே அவர் வந்து வருவார், கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் மெயினாக அந்த கதை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம கதை சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு புரியணும். நான்லாம் சொன்னேன்னா யாருக்குமே புரியாது, விஷுவலாக கூட மண்டையில் ஓடாதுன்னு கூட சொல்லலாம். இப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் அவ்வளோ அழகாக சொல்வார். அவர் சொல்ல அப்படியே கண்ணு முன்னாடி ஆஹா இந்த சீன் இப்படி அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வரும். மைட் பி அவர் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிறதுக்கு கூட இந்த ஒரு கேப் எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் நிறையா படம் இருக்குல்ல, ஆலவந்தான் படம் இருக்கா, பாபா படம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப கல்ட் கிளாசிக் மூவிஸ். அண்டு முக்கியமான இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, நீ அதே இதில் வந்துட்டு இன்னொரு கமெண்ட்டை படிக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். என்னதா மைட் பி படிச்சிருப்பேன், தெரிலையே. என்னென்னா இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, அவர் பேர் பார்த்தோன்னா சுந்தர் மதிமாறன் அப்படிங்கிற வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஆங்கர் சூப்பராக பேசுகிறாங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அது ஒன்று தான். ஸோ சினிமா திஸ் வீக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சுந்தர் மதிமாறன் வந்து சொல்லியிருக்கிறாரு. நான் கூட ஒரு செகண்டில் பயந்துட்டேங்க, எங்கே இவரை சொல்லி, இவரும் நல்லா தான் பேசுகிறாரு, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அவமானம், வெட்கம். ஓகே, நன்றி. சினிமா திஸ் வீக்கில் நானும் சித்ரா சாரும் மாரிசன் படத்தை பற்றி பேசியிருந்தோம். ஏன் இந்த படத்துக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்கலையா, எந்த ஒரு இன்டர்வியூலையும் போய் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணலையாங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்னா, மாரிசன் படத்துக்கு வடிவேலும் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுக்கலையோ அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கறதுங்கிறது மட்டும் வந்து ப்ரமோஷன் இல்லைங்க. ஏன்னா ஒரு ஊராக போயிட்டு அதுக்குண்டான ட்ராவல் பண்ணி கேம்பெயின் பண்ணணும், ஒரு தேட்டர் விசிட் இருக்கணும், அந்த படத்தை போய் ஒரு கிராமம் வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். அதை சார் அந்த ஷோலேயே சொல்லியிருப்பார் இல்லையா, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் இப்படின்னு நிறைய மாவட்டங்களுக்கு ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து இந்த படம் இப்படி பண்ணியிருக்கோம், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது தான், ஓ வடிவேல் சார் வந்து நடிச்சிருக்கிறார் போல, அவர் படம் வருது போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸுக்கு, ஒரு காமன் மேனுக்கு வந்து அது ரீச் ஆகும். பட் அன்லஸ் நீங்கள் வந்து தலைவன் தலைவிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ப்ரொமோஷன் இருந்துச்சு. பட் வென் இட் கம்ஸ் டு மாரிசன் அது மாதிரியான ப்ரொமோஷனோ அது மாதிரியான ஒரு கேம்பெயினும் வந்து எங்கேயுமே ரன் ஆகிற மாதிரி தெரில. ஸோ மேட்டர் என்னென்னா, இன்டர்வியூ விஷயங்கிறது கேம்பெயின் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அது வந்து இதில் பண்ணாரா அல்லது FBயில் பண்ணாரான்னு தெரில, ஆனால் இதே ஷோவுக்கு தான் பண்ணியிருந்தார். என்னென்னா, அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமல் சார் வந்து இந்தியன் 2க்கு நல்லா தானே ப்ரொமோஷன் பண்ணார், அப்போ அந்த படத்தோடைய வெற்றி வந்து பெருசாக இருந்திருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இட்ஸ் டசன்ட் மீன் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் மட்டுமே போதுங்கிறது இல்லை, அதுக்கு எல்லாமும் கை கூடணும். ஒரு கதையாக இருக்கலாம், மேக்கிங்காக இருக்கலாம், வந்துட்டு அதை கொண்டு சேர்க்குற அந்த கேம்பெயினாக இருக்கலாம், எல்லாமே தேவைப்படும். ஒரு நல்ல கதையை வந்து நல்ல கேம்பெயின் பண்ணால் ரீச் ஆகும். கமெண்ட் டப்பாக்காக நான் நிறைய கமெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கேன். ஸோ அப்போ பார்க்க போது லென்ஸ் ஷோவில் நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுடுறாங்க. ஓகே அவங்களுக்குலாம் என்னென்னா, அவங்க வந்து புது சப்ஸ்கிரைபராக இருக்கும், அவங்களுக்கு தெரியாது இல்லையா எப்படி இதை வந்து நம்மளுக்கு அனுப்பணுன்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துடலாம். என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 வீக்கில் வந்துடும். ஏன் அந்த 1 வீக் டைம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக, அதாவது இன்றைக்கி அனுப்பிச்சிட்டிங்க, திருப்பி நீங்கள் நாளைக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது திருப்பி டாப்புக்கு போயிடும். நாங்கள் கீழே இருந்து தான் கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்போம். அப்போ உங்கள் கொஸ்டின் வர்றதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிங்கன்னா 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், எல்லா எபிசோட்ஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின் 1 வீக்கில் ஆன்சர் பண்ணப்படும். ஒருவேளை 1 வீக்கில் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணப்படலைன்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் இதுக்கு முன்னாடி யாராவது அந்த கேள்விக்கு கேட்டிருப்பாங்க, அந்த இதுக்கு அங்கே நாங்கள் ஆன்சர் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. சார் தயவுசெய்து கொஸ்டின் அனுப்புனா 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். அது அனுப்ப வேண்டிய நம்பர் கீழே இருக்குது. அவ்வளோதானா? கமெண்ட் டபால கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
ஆக்சுவலாக முடியலை, நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பட் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு விஷயத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதா இருக்கலாம், அப்படின்னு நிறைய இதை வந்து எங்களுக்கு பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது எங்கள் ஷோவாக இருக்கலாம், அண்ட் சாயசித்ரா ஷோவாக இருக்கலாம், லென்ஸாக இருக்கலாம், மைல்கல்லாக இருக்கலாம், எதையும் சொல்லாமல் விடுறானு தெரில, எல்லா ஷோவுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் என்ன பாராட்டுனீங்க. ஸோ நீங்கள் பாராட்டுற அந்த விஷயம்லாம் என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணுது. ஸோ இதனால இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஒரு தோணும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்கும் எங்கள் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிப்ளை யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் அடுத்த ஷோவில் சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் நீங்களும் வந்து எங்களுக்காகவும் மெனக்கெட்டு ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸை வந்து எங்களுக்காக கொடுங்க, உத்வேகம் கொடுக்குற மாதிரியான கமெண்ட்ஸும் கொடுங்க. until then bye from விக்னேஷ் அண்ட் ஜோஷிகா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.